Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இப்பதான் லாங் வீடியோ போடுறேன். தம்பி கல்யாணம் சூப்பரா நடந்து முடிஞ்சது. ஸோ அப்படியே மேரேஜ் சீரீஸ் இனிமேல் பார்க்கலாம். மேரேஜோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா மெஹந்தி தானே. ஜூன் 8th எங்களுக்கு மெஹந்தி போட்டு விட வந்திருந்தாங்க. அண்ட் பிரைட் அவங்களோட சிஸ்டருக்குமே நான் புக் பண்ணியிருந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் போட்டு விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஜூன் 10th போட்டிருந்தாங்க. 11-12 மேரேஜ். ஸோ பிரைடுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்டால் நல்லா ஸ்டெயின் இருக்கும். நமக்கூட பிரச்சனை இல்லை, போனாலுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் 8th போட்டுக்கிட்டோம். நான் தீபி ஸ்னேகா 3 பேர் தான் இந்த டைம் போட்டிருந்தோம். அக்கா அண்ணியெல்லாம் வரல, குட்டீஸ்க்குலாம் ஸ்கூல் ரீஓப்பன்னால அவங்களால வர முடியல. ஸோ நான் நிச்சயத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். அக்கிலா மெஹந்தி ஈரோடு அவங்களே தான் நான் கல்யாணத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். சூப்பராக போட்டு விட்டுருந்தாங்க. அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்பா அம்மா லாஸ்ட் மினிட் வரைக்கும் பத்திரிக்கை வேலையில் பிஸியாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேருமே மெஹந்தி போட்டதுனால சமைக்கவும் முடியல. தம்பி வீட்டில் இருந்தால் அதனால் ஆர்டர் போட்டு கொடுத்தான். என் தம்பி தீபிக்கு ஊட்டி விடுவான் மெஹந்தி போட்டிருக்கனால. இதை பார்த்துட்டு ஷார்ட் வீடியோவில் உங்கள் தம்பியை சூப்பராக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் தம்பியும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். அப்பா அம்மா, என்னோட அக்கா, மாமா, அண்ணா, அண்ணி, ஸ்னேகாவோட இன்லாஸ் கொண்டு அவளை ரொம்ப கேரிங்கோட பார்த்துக்குவாங்க. அவள் எல்லாத்துக்கிட்டையுமே வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா நான் இல்லாமல் இருக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷனே இருக்காது. எங்கே வேணால் அவளை விட்டுட்டு போயிடலாம். எல்லாருமே அவளை சூப்பராக பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்போக்கு கீழே வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிருந்தோம். நாங்கள் என்ன டிசைன் காமிச்சோமோ அதை அப்படியே டிட்டோவாக சூப்பராக போட்டு விடுவாங்க. அதுதான் இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. அந்த ரொம்ப பொறுமையாக போட்டு விடுவாங்க. முகம் சுளிக்காமல் பொறுமையாக உட்காந்து போட்டு விடுவாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. டிசைன் பொறுத்து அமௌண்ட் வேரி ஆகும். நாங்கள் போட்டது பர் பர்சனுக்கு 3500 to 4000 வந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயினுமே சூப்பராக நின்றுச்சு. நான் உங்களுக்கு மேரேஜ் வீடியோ ஸ்டெயின் எப்படி நின்றுக்குன்னு காமிக்கிறேன். பிரைடுக்குமே சூப்பராக ஸ்டெயின் நின்றுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெஹந்தி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் மெஹந்தி போட்டதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 9th வீட்டுக்கு பந்தல் போட வந்திருந்தாங்க. 5-7 நாள் கணக்கு வச்சு பந்தல் போடுவாங்க. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். எங்கள் அக்கா பையனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஜூலையில் நிச்சயம், செப்டம்பரில் கல்யாணம். ஸோ இந்த மேரேஜ் சீரீஸ் முடிஞ்சதும் அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சய சாரி எடுக்கிறதுக்கு ஜூன் 9th அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நான், தீபி, லேகன் 3 பேருமே ஃபுல்லாக கடைவீதியில் தான் இருந்தோம். அவளுக்கு இந்த டைம் கிஃப்ட் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா எனக்கே தெரியல நான் என்ன வாங்கி கொடுக்க போகிறேன், எந்த டைமில் வாங்க போகிறேன் அப்படின்னு தெரியல. எனக்கும் தம்பி கல்யாண வேலையில் அவ்வளோ பிஸியாக இருந்தது. எங்கேயும் அவளை விட்டுட்டு போய் எதுவுமே வாங்க முடியல. அன்றைக்கி ஒரு 7 மணி வரைக்குமே 3 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு லேகனை, தீபி விட்டுட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு என்னோட ப்ளவுஸ் வந்திருந்தது லூஸாக இருந்ததுன்னா ஆல்ட்ரு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவளை விட்டுட்டு போயிட்டு கிஃப்ட்டு, கேக்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஊரில் இருந்திருந்தா கூட ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன்னு தெரியும். கேக் கட் பண்ணுவேன்னு தெரியும். பட் கிஃப்ட் அவளுக்கு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ நீங்களும் என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
பாப்பா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2வது அலக்காது வந்து குத்தியிருந்தா, குத்தும் போது வெள்ளித்தோடு வச்சு குத்திட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோடெல்லாம் வெளியில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலுக்கு மெட்டி கொலுசு மட்டும்தான் வெளியில் போடணும்னு வந்து வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால கீழே போடுற பெரிய தோடையே வந்து அலக்காதுக்கும் போட்டிருந்தா. எனக்கும் என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு பயங்கர யோசனையாக அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும். அப்புறம் சடனாக தான் தோணுச்சு, அலக்காது தோடு வாங்கணும்ல, கம்முன்னு கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. லாஸ்ட் மினிட்ல 8:30 மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணுற டைமில் போயிட்டு இதை எங்கள் அப்பாவோட போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா மேரேஜுக்குலாம் வந்து ஹெவி பர்ச்சேஸ் அப்படிங்கனால எதுவும் வாங்க முடியல. ஜூடியோவில் போயிட்டு ஒரு டாப் அப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் வாங்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மதியம் வந்து நான் என் தம்பிக்கு வந்து விருந்து போட்டிருந்தேன். எங்கள் சைடில் இதை என விருந்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அக்கா தங்கச்சி இருந்தால் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு இந்த விருந்து வந்து போடுவாங்க. அன்றைக்கி நான் போட்டிருந்தேன் இந்த ஒயிட் குர்தா செட் ஃபுல்காரி துப்பட்டா பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக வரும். இதை வந்து ஸ்கை கலெக்ஷன் இன்ஸ்டா பேஜில் வந்து வாங்கியிருந்தேன். மெட்டீரியலோட குவாலிட்டி, துப்பட்டா மெயினாக அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மதியம்தான் விருந்து. ஒரு 11 மணிக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி நான் எல்லோரும் சேர்ந்து ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். எங்களோடதுல மாப்பிள்ளை கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தாங்கன்னா எனக்காரின்னு வந்து சொல்லுவாங்க. எனசீர் செய்கிறது வழக்கம். எனசீர் அப்படிங்கிறது அந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி உறவு வந்து அவ்வளோ அழகாக்கும். இது வந்து எங்களோட உரிமை. நான் வந்து கூட பிறந்தவனுக்கு முந்தின நாள் செய்ய வேண்டியது. மதியம் வந்து நாங்கள் என விருந்து போட்டிருந்தோம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் மத்தியானம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கோவிலில் கல்யாணம் நடந்தனால எனச்சீர் வந்து பண்ண முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கலை. மற்றபடி அப்பா அம்மா அண்ணா அண்ணின்னு முறைப்படி எல்லாரும் வந்து என்னைய ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் அரிசி பருப்புன்னு சகலமும் வாங்கி கொடுத்து மறுபடியும் அண்ணா அண்ணி எல்லாருமே தான் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடுவு நடக்கலை. இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக வந்து நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிருக்க மெனு எல்லாம் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ஒருத்தங்க ஹோம் மேடாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது கடை சாப்பாடு வேணான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட பெரியம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இந்த ஆர்டர் வந்து புக் பண்ணியிருந்தேன். நாம் வீட்டில் சமைக்கும் போது சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருந்தது. நமக்கு சாப்பிடும் போதே தெரியும்ல கடை சாப்பாட்டுக்கும் வீட்டு சாப்பாட்டுக்கும் வித்தியாசம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பாடு சூப்பர்னு காம்ப்ளிமெண்ட்டும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. 65 சாப்பாடு சொல்லியிருந்தேன். அவங்க கொடுக்கும்போதே நீங்கள் 80லேருந்து 85 பேர் தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டியும் அவ்வளோ நிறையா இருந்தது. நாங்கள் மதியம் சாப்பிட்டது போக நைட்டு இதே தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ மதியம் என விருந்தும் பார்த்திங்கன்னா சூப்பராக நடந்து முடிஞ்சுது. பந்தல் சீரியல் செட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு அந்த கல்யாண கலை வந்துருச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது லைட்டிங்கோட. நைட்டும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்களா. என் ஹஸ்பண்டும் மதியமே வந்துட்டார். நேற்று நைட்டு கேக் வெட்டும் போது அவர் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அவ்வளோ நிறைய ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து குட்டீஸ் எல்லாம் வச்சு தீபி கேக் வெட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஸோ இந்த வருஷம் தீபியோட பர்த்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்எக்ஸ்பெக்டடு. எதுவுமே வந்து பிளான் பண்ணல, எல்லாம் சடனாக நடந்த விஷயங்கள் தான். முந்தின நாள் நைட்டும் நான் சடனாக போயிட்டு தான் கிஃப்ட்டு, கேக்கு, ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் இந்த கேக் வெட்டினதுமே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் கேக் வெட்டும் போது நான் இல்லை, கிஃப்ட் கொடுக்கும்போது நான் இல்லை அப்படின்லாம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணார். நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்க வச்சு எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த வருஷம் பர்த்டே வந்து அவளுக்கு நடந்து முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் அடுத்த நாள் மண்டபத்துக்கு கிளம்பி போனது, ஈவினிங் ரிசப்ஷன், அது எல்லாமே வந்து சாட்டர்டே லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.